நம்ம கூட இருக்கிறவங்கல இருந்து நம்ம பார்க்குற சினிமா வரைக்கும் ரெட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுற பொண்ணுங்களை சீக்கிரமாக ஒரு ஜட்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வந்துருவாங்க. பட் டு யூ நோ த போல்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெட் லிப்ஸ்டிக்? ரெட் லிப்ஸ்டிக்கை நார்மலாக ஒரு மேக்கப் டூல்னு நீங்கள் நினைக்கலாம். அதுதான் இல்லை. ஒரு காலத்தில் ரெசிலன்ஸ் அண்ட் ரெபலன்ஸோட ஒரு சிம்பிளாகவே இருந்திருக்கு. சுமேரியன் கல்ச்சர், இண்டஸ் வேலி ரிவிலைசேஷன் எல்லா இடங்கள்லையுமே ஆண்களும் சரி பெண்களும் சரி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்ஷியன் க்ரீக்கில் ரெட் லிப்ஸ்டிக் அப்படிங்கிறது வெறும் ப்ராஸ்டியூட் மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருந்திருக்கு. கிளியோபாட்ரா தொடங்கி குவீன் எலிசபெத் வரைக்கும் ரெட் லிப்ஸ்டிக்கை ரொம்பவே விரும்பி யூஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் தங்களோட அந்தஸ்தை காட்டவும் அதிகாரத்தை காட்டவும். மேற்கத்திய நாடுகளில் இந்த ரெட் லிப்ஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு போராட்டத்தோட ஒரு அடையாளமாகவும் பிற்போக்குத்தனமாக பேசுகிறவங்களோட கருத்துக்கு எதிரான ஒரு அடையாளமாகவுமே பார்க்கப்பட்டுச்சு. முக்கியமாக 20th செஞ்சுரியில் அமெரிக்காவில் பெண்களும் தங்களுக்கு வாக்குரிமை வேணும் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் நடத்தினாங்க. அந்த மூவ்மெண்ட்ல இந்த ரெட் லிப்ஸ்டிக் ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் பிடிச்சது. அண்ட் எலிசபெத் ஆடன் அப்படிங்கிற ஒரு அழகு கலை நிபுணர் இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்ட எல்லா பெண்களுக்குமே ரெட் லிப்ஸ்டிக்கை ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அண்ட் அது மட்டும் இல்ல, வேர்ல்டு வார் டைம்ல டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக்கையே இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. மாண்டிசுமா ரெட் அப்படிங்கிறது யூஎஸ் மெரின்ல வேலை செஞ்ச பெண்களோட யூனிஃபார்ம்ல ஒரு முக்கிய அடையாளமாவே இருந்திருக்கு. லிப்ஸ்டிக்ல நிறைய கலர் இருக்கு, ஏன் ரெட் கலரை மட்டும் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். காரணம், ரெட் அப்படிங்கிறது துணிச்சலோட அடையாளமாகவும் தைரியத்தோட அடையாளமாகவும் இருந்துச்சு. இவ்வளோ புரட்சிகரமான ஒரு வரலாறு இருக்கிற ரெட் லிப்ஸ்டிக்கை 21st செஞ்சுரியில நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.